கீரை வந்து மல்ச்சிங் சீட்டு போட்டு அதுக்கு வெளியவே வேர் வந்துருக்குதுங்க. காய் சைஸும் பார்த்தா இப்போவே ஒரு 2 கிலோ சைஸ் காய் இருக்குதுங்க. அவங்கவுங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்து பண்ணலாங்க. ஆனால் இது ரொம்ப முழு திருப்தியாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் இக்கரைநாமம் கிராமங்க. என் பேர் தங்கராஜுங்க. நான் ஒரு வாட்டர்மெலான் செடி வந்து ஒரு 2 ஏக்கரை போட்டிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செடி ஒரு வாட்டமாக ஒரு மாதிரியே இருந்தது. வேர் பார்த்தா செடி விட்டு ஒரு கையளவு தான் அக்கடை போயிருக்குங்க. அப்புறம் பார்த்தா அதிகமாக போகலை. அப்புறம் சரி என்ன பண்ணலான்ட்டு ஒரு யோசனை பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வந்தாருங்க. இது எப்படின்னா ஃபஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் புது வெள்ளாமையாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அனுபவங்க இதுக்குங்க. அந்த விதத்தில் பார்க்குறப்போ நம்ம நண்பர் முத்துக்குமார் மோகன்குமார்னு இருக்காங்க. அவர் மூலியமாக தான் இதை பண்ணுறேங்க. பண்டி இப்போ ஃபஸ்ட்டு நடவுல இருந்து அவங்களோட ஆலோசனை பிரகாரம் தான் பண்ணியிருக்கிறேங்க. பண்டி நட்டி ஒரு 20 நாள் கழித்து அப்புறம் இந்த டாக்டர் சாயில் இதை பற்றி சொன்னாருங்க. சரி அதை கொண்டாந்து மறுபடியும் ஒரு கிட்டு வாங்கி விட்டேங்க. விட்டதுக்கப்புறம் வேரோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்புறம் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சல்லி வேர் அதிகமாக போகுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் செடி வந்து வேர் அழுகல் வேர் மருந்துங்கிறது ஒரு டைம், அதாவது 25 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் வேர் மருந்து எதுவும் கொடுக்கல. இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் செடி ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த டாட் சாயிலுங்கிற கிட்டு கொடுத்துருக்குறேங்க. அதாவது கீரை வந்து மல்ச்சிங் சீட்டு போட்டு அதுக்கு வெளியவே வேர் வந்துருக்குதுங்க. அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் 12 மணி வெயிலில் பாருங்கள் 12 1 மணியாட்ட ஆக போது செடி இப்போ நேரத்துக்கு பார்த்தாலும் தளன்னு அப்படியே இருக்குதுங்க. ஒரு துளியும் கூட வாட்டமே இல்லை. இன்றைக்கி 41வது நாள் ஆகுதுங்க செடிக்கு. காய் சைஸும் பார்த்தா இப்போவே ஒரு 2 கிலோ சைஸ் காய் இருக்குதுங்க. வேர் வந்து வெள்ளை வேர் சல்லி வேர் அதிகமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட கீழே இருக்கிற பேப்பர் எடுத்து போட்டு பார்த்தா வேர் மேலேயே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு வேரோட வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. எல்லோரும் வாங்கி பயன்பெறலாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது நேச்சராக பார்த்துட்டு எடுங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வேண்டாம். நேராக விவசாய தோட்டத்தை போய் பார்த்து அனுபவப்பட்டு அப்புறம் எடுங்க. யார் எடுத்தாலும் யாரோட ரெக்கமெண்டுங்கிறது எல்லாம் வேண்டாங்க. அவங்கவுங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்து பண்ணலாங்க. ஆனால் இது ரொம்ப முழு திருப்தியாக இருக்குது. இப்போ 2 ஏக்கரை பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க.